என்னங்க இவ்வளோ பாட்டு 1000 வாங்குறோம் கேட்டும் இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து ஒரு 5 பேர் வந்து ஏற்காடுக்கு வந்து சுற்றுலா வந்தோம். வந்த இடத்துல வந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக வீட்டுக்கு போகிறப்ப வந்து சாக்லேட்டு வீட்டுக்கு தேவையான இங்கே டீலாம் ஃபேமஸ்ஸு. ஸோ அதனால் வந்து டீ தூள்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். அந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம ஊட்டி சாக்லேட் ஃபேக்ட்ரி நம்ம போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இங்கே வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பிரி டேட்டுமே இல்லை. 12 மந்த்துன்னு போட்டுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போ பேக் பண்ணாங்கன்னு தெரியல. இவங்களாம் ஒரு ஸ்டிக்கர் மேலே வந்து 24 மாதம் அது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் மேலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களா ஒரு ஸ்டிக்கர் இங்கே ஒன்று இருக்குது. இதில் இவங்க மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒன்று ஒட்டியிருக்காங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தான் வாங்கிட்டு போகிறோம். அதுக்குள்ள சாக்லேட் நிறைய விற்கிறாங்க. இங்கே வந்து சாக்லேட் ஃபேமஸ், சாக்லேட் வாங்குகிறோம். சாக்லேட் நிறைய விற்கிறாங்க. சாக்லேட்டில் எந்த எக்ஸ்பெக்ட் டேட்டும் இல்லை. எல்லா டப்பா மட்டும் தான் விற்கிறாங்க, தவிர எதுவுமே இல்லை. நம்பி நாங்கள் எப்படி வாங்கிட்டு போகிறது? அது மாதிரி பில்லு கேட்குறோம். பில்லு கேட்டால் ஒரு சின்ன நோட்டில் பில்லு பேப்பரில் எழுதி கிழிச்சு கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய ஒரு கடையில் ஒரு மேனுவல் பில்லு கொடுக்குறாங்க, ஒரு கம்ப்யூட்டர் பில்லு கிடையாதுங்கிறாங்க. இது எப்படி நாங்கள் வாங்குறது? பொதுமக்கள் இதனால் எப்படி வாங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரில. இப்போ நாங்கள் ஒரு டைம் வாங்கினது பாக்ஸ் அப்படியே பாருங்கள், எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள். இதில் அவங்ககிட்ட கேட்டால் பாக்ஸுக்கான எக்ஸ்பிரி தான், உள்ள டீ தூளுக்கு வந்து எக்ஸ்பிரி கிடையாது, டீ தூளுக்கு எக்ஸ்பிரி கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை போய் நாங்கள் எப்படி வாங்கி யூஸ் பண்ணுறது நீங்கள் தான் சொல்லணும்.